ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, காவேரி தாயை நம்ம வரவேற்கிற நாள் தான் இந்த ஆடிப்பெருக்காக நம்ம உலக மக்கள் அனைவருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த காவேரி தாய் எப்படி உருவாகினாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர் முனிவர் கையில இருந்து கமலத்தில் இருக்கும் நீர் இந்த பூமி மேல் வந்தடைந்த நாளைத்தான் நம்ம ஆடிப்பெருக்காக கொண்டாடுகிறோம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே காவேரி வருகை தந்த நாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காவேரி வருகை தந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர் முனிவர் இந்த காவேரி நீரை என்ன பண்ணிடுவாரு, கமலத்தில் அடைச்சிட்டு வந்துடுவாரு. அடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான் காக்கை ரூபம் எடுத்து அந்த கமல நீரை தட்டி விடுவார். தட்டி விட்டோன்னா அந்த கமல நீரானது பூமியில பட்டு வெள்ள பெருக்கெடுத்து ஓடும். வெள்ள பெருக்கெடுத்து ஓடி இந்த பூமியை செல்வ செழிப்பா வைத்திருக்கும். அதுதான் காவேரி உருவான வரலாறு. அப்ப அந்த காவேரி தாயை நம்மளுடைய மக்கள் வரவேற்கிற நாள் தான் இந்த ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்குல நம்ம என்னென்னதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல காரியங்கள், அதாவது மனிதனோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உண்டான நல்ல காரியங்கள் அனைத்தையுமே கண்டிப்பா செய்யலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா தொழில் ஆரம்பிக்கலாம். ஆடி பெருக்குக்கு தொழில் ஆரம்பித்தோம்னா கண்டிப்பா நல்லா பல மடங்காக பெருகும். அது மாதிரி நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆடி பெருக்கு அப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பல மடங்கு பெருகும். இது மொத்தத்திலேயே இந்த காவேரி அன்னை இந்த பூமியில பட்டு மக்களை எப்படி செல்வ செழிப்பா ஆக்குச்சோ அதே மாதிரிதான் இந்த ஆடி பெருக்கப்ப நம்ம செய்கின்ற மனித வாழ்க்கைக்கு செய்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்துமே பல மடங்காக பெருகும். ஆகையினால இந்த ஆடிப்பெருக்கப்ப நம்மளுடைய தெய்வ வழிபாடுகள் நம்ம பண்ணோம் அப்படின்னுட்டா பல மடங்கு தெய்வ ஆற்றலை பெறலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கெல்லாம் எல்லா கோயில்களிலையுமே சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்வாங்க. இந்த ஆடிப்பெருக்க நம்ம நம்மளும் கண்டிப்பாக நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கி நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆடி 18க்கு நம்ம காவேரி நதிக்கு போக முடியல அப்படின்னால் கூட நம்ம பக்கத்துல உள்ள நீர்நிலைகளில் சென்று என்ன பண்ணணும், இது காவேரி நதி அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த பாவிச்சு அந்த தண்ணியில நம்ம குளிக்கும் போது அந்த காவேரி தாயோட அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சி நம்மள்கிட்ட உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளாக பெருகும். ஆகையினாலதான் இந்த ஆடி 18க்கு அனைவருமே தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலம் நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறலாம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயமுத்தூர் மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்பானது செல்வபுரத்தில் நடைபெற உள்ளது. இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நம்மளுடைய ஜோதிட பயிற்சி வகுப்பானது நடைபெற உள்ளது. அதனால் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். குறிப்பாக கோயமுத்தூரில் வாழும் மக்களுக்கு நேரடி வகுப்பு மட்டும்தான், ஆன்லைன் வகுப்பு கிடையாது. அதனால் கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் நடத்தும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்குமே அடிப்படை சான்றிதழ் வழங்கப்படும். இந்த பயிற்சி வகுப்பானது கோயமுத்தூர்ல செல்வபுரத்தில் நடைபெற உள்ளது. எனவே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து பயன்பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.